அடடா! சில சமயம் நமக்குள்ள ஒரு சின்ன தனிமை உணர்வு ஒட்டிக்கிடுமே! அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. Netflixல இருக்கிற சில அட்டகாசமான அனிமேஷன் படங்கள பார்த்தா போதும். அந்த தனிமை பறந்து போயிடும். சிரிப்பு, கொண்டாட்டம், கொஞ்சம் நெகிழ்ச்சி, புது உலகங்கள்னு இந்த அனிமேஷன் படங்கள் நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடும். வாங்க, தனிமைய விரட்டி அடிக்க Netflixல காத்திருக்கிற அந்த 10 சூப்பர் படங்களை பார்ப்போம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல வர்றது இந்த குட்டி, மஞ்சள் கலர் சேட்டக்காரங்க. மினியன்ஸ் படம் பார்த்தா தனிமையா? சான்ஸே இல்ல. இவங்க பண்ற லூட்டி, பேசுற பாஷை எதுவுமே புரியலைன்னாலும், இவங்க முகத்த பார்த்தாலே போதும். மனசுல ஒரு சந்தோஷம் ஒட்டிக்கிடும். சின்னவங்க, பெரியவங்கன்னு எல்லாருக்கும் இது ஒரு உடனடி மூட் பூஸ்டர். சும்மா ஜாலியா சிரிக்கணும்னா, இந்த மினியன்ஸ் கூட கொஞ்ச நேரம் செலவிடுங்க. தனிமை தானா ஓடிப் போயிடும். ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ரிலாக்ஸா ஒரு படம் பார்க்கணும்னு தோணுதா? அப்போ இந்த ஸ்பெல்பவுண்ட் உங்களுக்கு சரியான சாய்ஸ். இது ஒரு இளவரசி ஒரு மிருகத்தின் சாபத்தை முறியடிக்க போராடுற கதை. காமெடி, அட்வென்ச்சர், கொஞ்சம் த்ரில்னு எல்லாம் கலந்து ஒரு சூப்பர் பேக்கேஜ் இது. படம் பார்க்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள அப்படியே மூழ்கிடுவீங்க. தனிமை உணர்வு எட்டி பார்க்க கூட முடியாது. பாஸ்னா இப்படி ஒரு கியூட்டா இருப்பாங்களா? இந்த பாஸ் பேபி படம் அவ்வளவு புத்திசாலித்தனம், ஷார்ப்னஸ், காமெடி நிறைஞ்சது. எத்தன தடவ பார்த்தாலும் போர் அடிக்கவே செய்யாது. இதோட சுவாரஸ்யமான கதை சொல்ற விதம், தனிமைய விரட்டி அடிக்கிறதுல கில்லி. இந்த குட்டி பாஸ் பண்ற அலப்பறைகள பார்த்தா, உங்க கவலை எல்லாம் மறந்து சிரிச்சுட்டே இருப்பீங்க. வீட்ட விட்டு வெளியில இருந்து தனிமையா ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. ஸ்மர்ஃப்ஸ் குடும்பம் உங்களுக்காகவே இருக்கு. இந்த ஸ்மர்ஃபஸ், தி லாஸ்ட் வில்லேஜ் படம் ரொம்பவே ஃபேன் ஆனது. மனசுக்கு நெருக்கமானது. இது ஒரு உடனடி மூட் லிஃப்டர். இந்த குட்டி நீல நிற நண்பர்களோட உலகத்துக்குள்ள போயிட்டா தனிமையெல்லாம் காணாம போயிடும். இந்த படம் வழக்கமான காமெடி அனிமேஷன் மாரி இருக்காது. சிலருக்கு இது கொஞ்சம் பயமா கூட தெரியலாம். ஆனா, இது இருட்டை பத்தி பயப்படுற ஒரு பையனும், அந்த இருட்டே ஒரு உருவமா தான் பயமானவன் இல்லன்னு நிரூபிக்கிற கதையும். ரொம்பவே ஈடுபாட்டோட பார்க்க வைக்கிற படம் இது. தனிமையில இருக்கும்போது, ஒரு புது கண்ணோட்டத்தோட உலகத்த பார்க்க இது உதவும். இந்த படம் உங்களை அப்படியே அதோட அழகுக்குள்ள இழுத்துக்கிடும். நிஜ வாழ்க்கையோட டென்ஷன்ல இருந்து தப்பிக்க இது ஒரு பெர்ஃபெக்ட் எஸ்கேப். நிலாவுல இருக்கிற ஒரு தேவதைய தேடி போற ஒரு குட்டி பொண்ணோட மேஜிக்கல் அட்வென்ச்சர் இது. கண் கொள்ளா காட்சி, மனச தொடுற இசைன்னு இந்த படம் உங்கள வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். தனிமைக்கு இங்க இடமே இல்ல. நம்ம சோம்பேறி பூனை கார்ஃபீல்டோட உலகம் எப்பவுமே சுவாரஸ்யமானது தான். இந்த காமெடி படம் உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சிய கொண்டு வரும். கார்ஃபீல்டோட சேட்டைகள், அவனோட சாப்பாடு, மேல இருக்கிற காதல் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஜாலி வந்துடும். தனிமையா இருக்கும்போது இந்த கார்ஃபீல்ட் கூட கொஞ்ச நேரம் செலவிடுங்க. உங்க மூட் கண்டிப்பா மாறும். வீட்ல செல்லப்பிராணிகள் வளர்க்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்த பார்க்கணும். உங்க செல்லப்பிராணிகளோட சேர்ந்து பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த படம் ரொம்பவே வேடிக்கையா, கியூட்டா இருக்கும். எத்தன தடவ பார்த்தாலும் சலிக்காது. நம்ம செல்லப்பிராணிகள் நம்ம இல்லாதப்ப என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு தனி ஃபன் தான். இது தனிமையை மறக்க ஒரு நல்ல வழி. இந்த லியோ படம் ரொம்பவே முக்கியமான ஒரு படம். வெறும் கியூட்னஸ், மனசை தொடுற தருணங்கள் மட்டும் இல்லாம, இதுல நிறைய வாழ்க்கை பாடங்களும் இருக்கு. ஒரு வயசான பல்லி தன்னோட வாழ்க்கைய பத்தி கத்துக்கிற விஷயங்கள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த படம் ரொம்பவே பொருத்தமானது. இதிலிருந்து கத்துக்கிற பாடங்கள் தனிமையை போக்கி, மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஸ்மீரன்ஸ்பர்க் நகரத்துல இருக்கிற குழந்தைகளை மாதிரி, இந்த படத்த பார்த்தா உங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீலிங் வரும். Netflixல இருக்கிற பெஸ்ட் அனிமேஷன் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. கிறிஸ்துமஸ் சீசன்ல மட்டும் இல்ல, எப்ப வேணும்னாலும் இந்த படத்த பார்க்கலாம். ஒரு தபால்காரனுக்கும், ஒரு தனிமையான பொம்மை செய்றவருக்கும் இடையிலான நட்பு கதை இது. மனசுக்கு இதமான, நெகிழ்ச்சியான இந்த படம் தனிமைய போக்கி, மனசுல ஒரு அன்பான உணர்வை நிரப்பும். இந்த 10 படங்களும் தனிமைய போக்கி, உங்க முகத்துல புன்னகைய கொண்டு வர காத்திருக்கு. Netflix ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்த தேர்ந்தெடுங்க. அனிமேஷன் உலகத்துல மூழ்கி சந்தோஷமா இருங்க.